வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 எத்தகைய ஒரு மாதமாக ஒரு காலமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்க போகிறதுங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 2025 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது மாத கிரகமாகிய புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் எத்தகைய ஒரு சஞ்சாரங்கள் பெறுகின்றன. ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுக்கு ஒரு முறைங்கிற மாதிரி சஞ்சரிக்கக்கூடிய பயிற்சி பெறக்கூடிய கிரகங்களோட அமைப்பு கன்னிராசிக்கு எப்படி இருக்கு, இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது கன்னிராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு நிறைந்ததாக ஜூன் 2025 இருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை அடைந்து அது மூலமாக உங்களுக்கு அறிவியல் சார்ந்த முறையில் வீடியோ வருவதனால எந்தவித மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு துல்லியமான ஒரு பலாபலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ கன்னிராசிக்கு 2025 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது குரு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடம் என்று தன்னுடைய ஓன் வீட்டை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறாருங்கிறது இந்த வீடு, வண்டி, வாகனம், பண புழக்காட்டம், கடன் மூலமாக பணம் வருவது அல்லது நம்மளோட ஓன் மூலமாக நம்மளே சம்பாதிக்கிறது, ஒரு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நல்ல பலாபலன்கள் நிறைந்ததாக ஒரு அமைப்பு குருவோட சஞ்சாரம் கன்னிராசிக்கு வருது. இதுவரை பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ அவள் நினைக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம அதை நோக்கி நம்ம தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தவங்களாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருடத்துக்கு ஒரு நல்ல ஒரு கேஷ்ல வரக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட மாதமாக ஜூன் மாதம் இருக்க போகிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் கடந்த 1.5 வருஷமாக ராகு, கேது அப்படிங்கிற ஒரு ராசிக்குள்ள சம்மந்தப்பட்டு மன குழப்பங்கள், சில விஷயத்துல முடிவெடுக்க முடியாத ஒரு அமைப்புகள், லெஃப்ட்டும் போக முடியல, ரைட்டும் போக முடியல, ஒரு மாதிரி மனக்குழப்பங்கள் நிறைந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இந்த ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி முடிந்து விட்டது, குரு பயிற்சி முடிந்து விட்டது, ராகு கேது பயிற்சி முடிந்து எல்லாமே சாதகமான பயிற்சியாக வருகிறது. ஸோ ராகு கேது ராசி விட்டு விலகி ராகு 6ஆம் இடத்துக்கும் கேது 12ஆம் இடத்துக்கும் வருவது சூப்பர், அருமையான விஷயம். ஸோ அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும், அடுத்தது என்ன பண்ண போறோங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. ஸோ அடுத்து வரக்கூடிய அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திலிருந்து ஒரு ஓய்வை கொடுத்து கடன், நோய் எதிரிகளை கட்டுப்பாடு கொண்டிருந்து 7ஆம் இடத்துல அதிக உழைப்பு, அதிக உத்வேகம், புதிய தொடர்புகள், இதுவரை நம்ம ஒரு ஒரு முயற்சி எடுக்காம அப்படியே திட்டு மேலே உட்காந்துட்டு காலை தண்ணியில் நினைச்சிட்டு கிணத்துக்குள்ள குதிக்காம அப்படியே யோசனை பண்ணிட்டு இருந்தவங்களாம் இப்போ குருகாரன்னு குதிச்சிருவாங்க, வேலையில இறங்கிடுவாங்க, முயற்சியில இறங்கிடுவாங்க, ஜெயிப்பதற்கு என்ன வழின்னு பார்ப்பாங்க, ரியாலிட்டிஸை ஃபேஸ் பண்ண போயிடுவாங்க. ஸோ அந்த அமைப்பு தான் சனி 7ஆம் இடத்துக்கு வருவது. கண்டிப்பாக அது ராசியை சனி பார்த்தாலும் அது கண்டக சனி என்று சொன்னாலும் அதுதான் ஜாதகரை உத்வேகப்படுத்தி அடுத்த லெவல் வாழ்க்கையில வேணுங்கிற ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பயிற்சி தான் அது. ஸோ இதெல்லாமே ஆண்டு கிரகத்தின் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்துல புதன்கிற ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலேயே மாதத்தின் முதல் வாரம் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி, அந்த 22ஆம் தேதி மாதத்தின் 3வது வாரத்துல பார்த்தீங்கன்னா மிதுனம், அதுக்கப்புறம் கடகம்னு போய் அது ஒரு ராசியோட சஞ்சாரம், ராசிநாதனோட சஞ்சாரமே ஒரு நல்ல அமைப்புல ரிஷபம், மிதுனம், கடகம், அதாவது 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் என்று நட்பு வீடு, ஆட்சி வீடுங்கிறது நல்லா இருக்கு. ஸோ ராசி அதிபதி பலம் பெறும் பொழுது நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய, நல்ல தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய, ஆல்ரெடி ராகு கேது வேற ராசியிலிருந்து விலகிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ராசி அதிபதியும் நல்லா இருக்கும் பொழுது, அதே குறிப்பா பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஹாஃப் என்று சொல்லப்படுகிற 3rd and 4th வீக்லாம் பார்த்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருப்பது அருமை. ஸோ நல்ல ஒரு வேலையில தேர்ச்சி, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எல்லா வயதினர்களுக்கும் ஒரு மேலான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறுவதே பெரிய விஷயம், அது குருவோட சேர்ந்து ஆட்சி பலம் பெறுவது, அது சூரியனோட சேர்ந்து இருப்பது அற்புதம். ஸோ இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு பல மேன்மைகள், கடந்த ஒரு வருடமாக நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து சில பிளான் பண்ணி சில விஷயங்கள் செய்ததற்கு வேணுங்கிற பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது.
ஸோ இது நல்லா இருக்குங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாதத்தின் 2வது வாரமே 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வந்து நீச்சம் பெறுவதும் நல்ல ஒரு அமைப்பு தான். அதே சமயத்தில் சுக்கிரனின் ராஜயோகாதிபதி சுக்கிரனின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா மேஷத்திலேயே இருந்து மறைமுக இன்கம்மை கொடுத்து மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறார் ரிஷபத்துக்கே வருவது அருமை. ஸோ சுக்கிரனின் சஞ்சாரம், செவ்வாய், புதன், சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் 3rd வீக் ஜூன் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போய் இருப்பது அருமை. ஸோ மாதம் கிரகத்தின் பயிற்சிகள் அருமையாக இருக்குது. ஆண்டு கிரகத்தின் பயிற்சியும் அருமையாக இருக்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது விளங்குனதும், குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதும், ராசி அதிபதியே வலு பெறுவதும் எல்லாம் பார்க்கும் பொழுது இதுவரை 1.5 வருடமாக சில திட்டங்களை தீட்டி சில முயற்சிகளை எடுப்பவர்களுக்கு கைமேல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டத்துக்கு மேன்கிற ஒரு முதல் கட்ட ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த மாத கிரகங்கள் ராசி கிரகங்கள் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பொது பலன் தான். நீங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறது, நீங்க என்ன நேரத்துல எந்த தேதியில பிறந்து எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, இப்போ என்ன தசைகள் போய் கொண்டு இருக்கிறது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்துல நான் சொன்னதுல வந்து எந்த மாதிரி அமைப்புல இருக்கிறாங்கிறதெல்லாம் வைத்து கொண்டுதான் உன்னமே துல்லியமான பலன்கள் அடுத்த 3 மாதங்கள் அடுத்த 6 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, எது மாதிரி முடிவுகளை எடுக்க வேணும், உங்களோட தனிப்பட்ட கர்மா எப்படி சொல்லுது, உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் என்ன என்ன தசைகள் போய் கொண்டிருக்கிறது, இப்போ அந்த தசநாதன்லாம் கோச்சாரத்தில் எப்படி போகுங்கிறப்போ ஃபியூச்சர் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிராப்தங்கள் என்ன, எது மாதிரி முடிவுகளை எதில் எடுக்கணும், உங்கள் சாய்ஸை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணுங்கிற மாதிரி முடிவுகளை எடுத்து தக்க பலனை நீங்கள் இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களால் பெற முடியும். அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி உங்களுடைய கர்மாவை நீங்கள் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டத்தை நீங்கள் தீட்டுமையானால் அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். சமய விரயங்கள், வீண் பண விரயங்கள்லாம் தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்ங்கிறதை தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான ஒரு கோச்சார அமைப்பு பலன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.